அதிகாரிகள். தவறுகள் நடப்பதை அனுமதிக்க மாட்டேன், கேப்டன் விஜயகாந்த் உறுதி. வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் 13ஆம் தேதி தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு, தேர்தல் அதிகாரி உத்தரவு. அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 15 சாயப்பட்டறைகள் இடித்து தரைமட்டம், அதிகாரிகள் நடவடிக்கை. கட்சியை கேவலப்படுத்திவிட்டார் தங்கபாலு, காங்கிரஸ் போட்டி கோஷ்டி குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். யார் தவறு செய்தாலும் தன்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும், தவறு செய்பவர்களை சும்மா விடமாட்டேன் என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் எஸ். செந்தில்குமாரை ஆதரித்து திருவெரும்பூர் பஸ் நிலையம் அருகே நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் இன்று பிரச்சாரம் செய்தார். முதலமைச்சர் கருணாநிதி இந்த நாட்டையே அழித்துக் கொண்டு இருக்கிறார். கோவையில் அவர் நேற்று பேசியபோது தவறான தகவல்களை கொடுத்து மக்களை அவர் திசை திருப்ப முயன்றுள்ளார் என்று கேப்டன் விஜயகாந்த் கூறினார். தமிழகத்தை திமுக அழித்துக் கொண்டிருப்பதை தடுக்க திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் தோற்கடிப்பது அவசியம் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். ஒரு சொல்வாரு, தமிழ் தமிழ் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். அதனாலதான் என்னை பொறுத்தமட்டிலையும் எங்கும் லஞ்சம், எதிலும் லஞ்சம், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், மக்களை காசு வாங்கி கொள்ளை எடுத்து குமிச்சு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு டிவி இருக்கிறங்க எதையா சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருந்தா திரும்ப திரும்ப ஏதாவது. அதனாலதான் இவங்க என்ன சொன்னா நான் பதில் சொல்றேன். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். அதற்கு நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி என்னன்னா, அவன் உங்களை உணர்ச்சியை தூண்டி மாத்தி ஓட்டு போடணுங்க. ஏதோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் அடிப்படை. ஒரே குறி கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அதிமுக கூட்டணி ஜெயிக்க வைக்கணும். திருவெரும்பூர் பகுதியில் குடிப்பதற்கு தண்ணீர் கூட சரியாக கிடைப்பதில்லை. கலைஞர் 5 தடவை முதலமைச்சராக இருந்து இருக்கிறார். தமிழக மக்களின் அடிப்படை தேவைகளை கூட அவரால் நிறைவேற்ற முடியவில்லை என்று கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவெரும்பூர்ல செந்தில் ஒரு துவாக்குடி இந்த ஏரியால தான் இருக்கு. தண்ணி கொஞ்ச நாளா கொடுக்கலன்னு நிக்கிறாங்களே, அதுதான் தண்ணி பஞ்சம்னா. குடிக்க தண்ணி கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணுங்கிறது தான் பேர். ஆனா இவங்க தவிச்ச வாய்க்கு தண்ணியா கொடுக்கறாங்க. பொய் மக்கள். திமுக ஆட்சியில் கலைஞரின் பிள்ளைகளும் திமுகவினரும் தவறுக்கு மேல் தவறு செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள் என்று கூறிய கேப்டன், யார் தவறு செய்தாலும் சும்மா விடமாட்டேன் என்று எச்சரித்தார். தனது சொந்த கட்சிக்காரர்கள் தவறு செய்தாலும் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் கூறினார். அதாவது 5 தடவை முதலமைச்சர். நானா தவறுகளை தட்டி கேட்பேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். அந்த வாரிசுல வந்தவன் தான் அந்த விஜயகாந்த். விடவே மாட்டேன். யாரு பையன் கட்சிக்காரங்க தப்பு பண்ணாலும் விட மாட்டேன். ஒரு அண்ணனாக இருந்து இல்ல ஒரு தந்தையாக இருந்து தம்பியாக இருந்த ஒரு தம்பியை போல மகனையை கண்டிப்பேன். தப்பு பண்ணாதையே இந்த மக்களுக்காக தான். ஆனா இவர் அப்படி இல்ல, தப்பு நிறைய பண்ணு வளர்த்து விடுறார். அவர் பிள்ளைகள் இருந்து மந்திரிகள் இருந்து எம்எல்ஏ வரைக்கும் தப்பு 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 தான். நான் திரைப்படத்தில் நடிப்பேன், ஆனால் கலைஞர் எல்லாவற்றிலும் நடிப்பார் என்றும் கேப்டன் கூறினார். உண்ணா நம்பர் போய் சொல்லுவார், அப்படி மாறு இப்படி மாறு. அதாவது நானா நடிகன், திரைப்படத்தில் வெளியே நடி, ஆனா அவர் எல்லாத்திலையும் நடிப்பார். எல்லாத்திலையும் அப்படி மாறு இப்படி மாறு எல்லாமே சொல்லுவார். நாட்டின் பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு தனது சொத்துக்களை நாட்டுக்கு கொடுத்தார். அலகாபாத்தில் உள்ள ஆனந்த பவன் மாளிகையை இந்த நாட்டுக்காகவே கொடுத்தவர் நேரு. ஆனால் திமுக அமைச்சர் நேரு எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கே தெரியும் என்று கேப்டன் கூறினார். ஜவஹர்லால் நேரு நாட்டுக்காக சொத்தை கொடுத்தார். ஆனா இவரு இந்த நேரு எல்லா சொத்தையும் இவரை எடுத்துட்டு நாட்டு சொத்து. இவரே ஒரு தம்பி ராமஜெயமும் நீங்க திரும்ப ஓட்டு முடிய திருச்சி மலைக்கோட்டையை எடுத்துட்டு போய் வித்துருவாங்க. தனது தம்பி ராமானுஜத்துடன் இணைந்து ஊழல் செய்பவர்தான் இந்த நேரு என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார்.
தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் 13ஆம் தேதி ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் வெளியிட்ட செய்தியில், தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் தொழிற்சாலை அல்லது வணிக பணியமைப்பில் பணியாற்றுவோருக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான ஏப்ரல் 13ஆம் தேதி ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்கும்படி தொழிற்சாலை நிர்வாகத்தினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிரவீன்குமார் தனது செய்தியில் தெரிவித்துள்ளார். குமாரபாளையம் தொகுதியில் அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 15 சாயப்பட்டறைகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடிக்கப்பட்டன. குமாரபாளையம் அருகே உள்ளது சீராம்பாளையம். இங்குள்ள காவிரி கரையோர பகுதிகளில் அரசு அனுமதி பெறாமல் பல சாயப்பட்டறைகள் ஜெனரேட்டர் மூலம் இயங்கி வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இத்தகவலை அறிந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மதுமதி உத்தரவின் பேரில் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை பொறியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பொக்லைன் இயந்திரம் மூலம் அப்பகுதியில் உள்ள அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 15 சாயப்பட்டறைகளையும் சாய கழிவுநீர் குழாய்களையும் அகற்றினர். இந்த சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியேறும் சாய கழிவுநீர் நாள் ஒன்றுக்கு சுமார் 1 லட்சம் லிட்டர் கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலக்கவிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் கண்ணியத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் தங்கபாலு நடந்து கொண்டதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டி கட்சி அலுவலக வளாகத்திலேயே போராட்டம் நடத்தினர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதலே ஏராளமான குழப்பங்கள் நீடித்து வருகின்றன. அக்கட்சி வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் கண்ணியத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் தங்கபாலு நடந்து கொண்டதாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து அவர் உடனடியாக விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கட்சி அலுவலகம் அமைந்துள்ள சென்னை சத்தியமூர்த்தி பவன் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட காலம் அரசியலில் ஈடுபட்டுள்ள தங்கபாலு தன் மனைவியின் வேட்புமனுவை சரிவர பூர்த்தி செய்யவில்லை என்று கூறியிருப்பது கட்சி மேலிடத்தை ஏமாற்றும் செயல் என்றும் அக்கட்சியினர் குற்றம் சாட்டினர். இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய தங்கபாலு அவர்கள் கட்சி மேலிடத்திற்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்து இன்று மயிலாப்பூரிலே தனது மனைவியை வேட்பாளர் என்று பெயருக்கு பயன்படுத்தி தானே வேட்பாளராகி அன்னை சோனியா காந்தியை ஏமாற்றியிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை இதுவரை இல்லாத அளவிற்கு பல குற்றங்கள் புரிந்திருக்கிறது, தேர்தல் குற்றங்கள். காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். புதிய தலைமுறையின் தீவிரவாதத்தை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு படைகள் தங்களுடைய அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய சிறப்பு பாதுகாப்பு படையின் எழுச்சி தினம் டெல்லியில் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், இந்தியா கடந்த 30 ஆண்டுகளாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி வருகிறது என்று குறிப்பிட்டார். தீவிரவாத அச்சுறுத்தல் தற்போது புதிய வகை பரிமாணத்தை எட்டியுள்ளது என்றும் தீவிரவாதத்திற்கு எல்லையோ கட்டுப்பாடோ இல்லை என்றும் மன்மோகன் சிங் குறிப்பிட்டார். தாக்குதல் தொடர்பான தகவல்களை பரிமாற்றம் செய்வது முதல் ராணுவ போர் யுத்தியை பெறுவது வரை எல்லாவற்றிலும் புதிய தலைமுறை தீவிரவாதம் திறமை பெற்றுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதனை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு ஏஜென்சிகள் தங்களுடைய தொழில்நுட்ப திறமையையும் அடிப்படை கட்டமைப்பையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.